Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1101 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல சென்டமருவ லுச்சி அட்டாக் பண்ணிட்டான்ல, அசந்த நேரத்துல நீ அடிச்சிட்டான்னு பார்த்தா அடிச்சிட்டான் தான். கஷ்டப்பட்டு முக்கிய முடங்கி என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவன் அட்டாக் பண்ண வந்தது எனக்கு தெரியுமா. அப்புறம் ஏன் லூசு போய் அடி வாங்கினான்னு பார்த்தா ஆக்சுவலா அவன் பின்னாடி வரான்னு தடுக்க ட்ரை பண்ணிருப்பான். திடீர்னு பார்த்தா ஆளை காணும், எங்க போனான்னு சுத்தி முத்தி தேடிட்டு பின்னாடி பார்த்தா அவனோட ஆக்சுவலா தெரியுது அவன் வர்றது. அப்ப இன்னும் ஸ்ட்ரைட்டா தான் வந்துட்டு இருக்கியான்னு தடுக்க போறதுக்குள்ள அடிச்சு தெரிவிக்க விட்டுட்டான். இதுல வேற அவ்வளவுதான், உன் கதை இதோட முடிஞ்சது, செத்து தொலைம்பான். லூஃபி ஒன்னு கொய்யால நான் வர்றேன்னு கால பம்பரத்தை கட்டின மாதிரி சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். ஆக்சுவலா அவன் வந்த வேகத்துக்கு அவனை பார்க்க கூட முடியாது. ஆனா அவன் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி லூஃபிய ஒரே குத்துவான். அவன் குத்துல நம்மால பிச்சுக்கிட்டு அப்படியே பறந்துருவான். இப்ப என்னன்னா அந்த செரஃபிம்ஸ் இன்னுமே சைபர் போல் ஆளுகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, சென்டமாரு இன்னும் சாகல, சோ அவன் கான்சியஸ்ல இருக்க வரைக்கும் கண்டிப்பா இதுக்கு அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்கன்னு மறுபடியும் அவனை கொல்றதுக்காக மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். போன டைம் லூஃபி விட்டுட்டான், இந்த டைம் விடுவானா என்ன? அப்படியே அங்க இருக்க பில்டிங் எல்லாம் சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பய காலை வச்சு அவன் வாயிலே ஒரு மிதி. அதோட விடல, அதுக்கப்புறம் பம்பர மாதிரி கண்ணா பின்னான்னு சுத்தி மறுபடியும் ஒரு மிதி. அவன் சுத்திக்கிட்டு மிதிச்ச மிதியில அவன் பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு போவான். அப்படி ஒரு முரட்டடின்னு வைங்க. இப்படி லூஃபி இங்க எவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜிம்பையும் சாப்பனும் பார்த்துட்டு, லூஃபி நம்ம எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்தணும்னா சட்டு புட்டுன்னு வேகா பங்க மீட் பண்ணியே ஆகணும், வா போலாங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. லூஃபிக்கு அதை பண்ணணும்னு ஆசைதான், ஆனா என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னு கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருப்பானா. சாப்பர் பார்த்துட்டு பயந்துருவான், ஐயோ இவன் யாரு புதுசா இருக்கான், லூஃபி எங்க போனான்னு. அவன் சுத்துல அடியில ஓட்ட போட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போவான். அடுத்து என்ன மாதிரி அட்டாக் பண்ண போறான்னு தெரியல. இங்க செரஃபிம் எல்லாமே சைபர் போல ஆளுங்க பிளாக் சூட் போட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொல்லந்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணாலும் சரி தடுக்க முடியல. இப்ப என்னன்னா அவங்க இன்னுமே சின்ன பசங்க தான். இப்பவே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா வளர்ந்தாங்கன்னா இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு இவங்க ரெண்டு பேரும் பீதியில கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அடி ஒண்ணு அங்க இட்டி மாதிரி வந்துட்டு இருக்குது. அதே நேரம் இங்க வேகா பங்கு சென்டமாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜிம்பை மாதிரி இருக்கிற பையன் அப்படியே தண்ணியில நீந்தின மாதிரி நீந்தி போயிட்டு இருப்பான். அதை பார்த்த பிராங்கி கதறி அழுது, வேகா பங்கு இந்த பையனுக்கு இருக்க பவர் எப்படி வந்துச்சு, அதை எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க, அதுவும் ஜிம்பை மாதிரியே ரெடி பண்ணிருக்கீங்க, அது ஸ்விம் ஃப்ரூட் பவர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் டீப்பா கேட்பான். ஏன்னா இந்த பவரோட சொந்தக்காரன் டோஃப்ளமிங்கோட பிரதர். அதான் அந்த சீனியர் பிங்க், அவங்க கூட தானே நம்மால நியாயமா சண்டை போட்டு கடைசியில அவனை ஜெயிச்சானே. கண்டிப்பா இந்த உலகத்துல ரெண்டு ஃப்ரூட் அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, நீங்க அதை பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அவன் செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிருவான். வேகா பங்குக்கு சிப்பா வரும். பரவாயில்லையே நோட்டீஸ் பண்ணிருக்கியே, அவன் ஒன்னும் சாகல, இப்ப இம்பல் டவுன்ல ஜெயில இருக்கான், அதனால கவலைப்படாத அவனுக்கு நிம்மதியாவே இருக்கும். அப்புறம் எப்படி இந்த பவர் பாசிபிள், நீங்க அந்த டூப்ளிகேட் பண்ணிடலான்னு கேட்டா அதேதான். டெவில் ஃப்ரூட்டோட பவரை இவங்களால டூப்ளிகேட் பண்ண முடியும், ஆனா அது எல்லா டெவில் ஃப்ரூட்டும் கிடையாது, ஒன்லி ஜோயன் டைப் மட்டும்தான். இதை சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சீசரோட ஸ்மைல் இருக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கும்னு உடனே, ஆமா அவன் ரொம்ப மோசமானவன் பா. இப்ப என்னன்னா அந்த ஸ்மைல் ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒண்ணு. அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுறவங்கல 10ல ஒருத்தருக்கு மட்டும்தான் பவர் கிடைக்கும். மிச்சவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு லேண்ட் ஆஃப் வானோல பாத்தீங்கல்ல, கேப் விடாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையை பண்ணதெல்லாம் யாரு, அந்த சீசர் காவாலி பையன். அந்த பேரை கேட்கும் போதே நம்ம பிராங்கிக்கு அவனோட மூக்க உடைக்கணும்னு தான் தோணுது. இப்ப என்னன்னா வேகா பங்கால ஸ்பெஷல் டைப்பா இருக்கிற டெவில் ஃப்ரூட்ஸ் எதை வேணாலும் ரிப்ளிகா பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஏகப்பட்ட பணமும் நிறைய நேரமும் தேவை. அப்படி அது மட்டும் அவேக்கன் ஆயிருச்சு அப்படின்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஒரு பவரை ஒருத்தன் வச்சதுக்கே இங்க டனகனக்கான்னு ஆயிருச்சு. 2 பேரு 3 பேரு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆகும். பட் வேகா பங்கு பாத்தீங்கன்னா விடல. லோஜியா டைப் ஃப்ரூட்டை ரிப்ளிகா பண்றதுக்காக எவ்வளவோ போராடினாரு, ஆனா அது இம்பாசிபிள், பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பாரமீதியா, அதை பண்றதுக்கு யூசரோட பிளட் லைன் எலிமெண்ட் இருந்தாலே போதும், அதை வச்சு ஸ்பெஷல் பிளட் இன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி அதே பவரை மத்தவங்களுக்கு அவரால் கொடுக்க முடியும். அந்த பிளட் தான் இப்ப அவளோட கையில போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஸ்னேக் பிரின்சஸ் மாதிரி இருக்காலே ஒரு குட்டி பொண்ணு, அவளோட கையை காட்டுவாங்க, பிளட் போயிட்டு இருக்கும். அட பாவி, நீ பிளட்டையே கிரியேட் பண்ணிட்டியான்னு செம ஷாக்கு. பாத்தீங்கன்னா அவள மாதிரியே பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதே தான் அடுத்து நம்ம குமார் இருக்கானே அவனுக்கும் பண்ணியிருப்பான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த செரஃபிம்ஸ் தான் இந்த உலகத்தோட வரலாற்றிலேயே மனித வர்க்கத்திலேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இப்படி இந்த தேவாங்க பையன் சொல்லும் போது நம்ம ஆளுங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே, பீதியில நடுங்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானு. இன்னும் இதே மாதிரி வேகா பங்கு என்னென்ன டகால்டி வேலை பண்ணி வச்சிருக்கான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!